எப்போ பார்த்தாலும் இந்த இட்லி தோசையே சுட்டுட்ருக்கியே, பூரி பூரின்னு ஒன்று செய்வியே, அதை மறந்துட்டியா இல்லை மறைச்சிட்டியான்னு கேட்டாங்க. உங்களுக்கு பூரி தானே வேணும், செஞ்சு தரேன் வாங்க அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு முதல்ல குருமா பண்ணலான்னு எல்லாத்தையும் தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு உருளைக்கிழங்க பார்த்தா 2 தான் இருக்குது. அடக்கடவுளே, இவங்க கேட்குற அன்றைக்கி தான் இந்த பற்றாக்குறைகள் எல்லாம் வரும். சரி, வழக்கம் போல் நம்ம பட்டி டிங்கரிங் தான் பண்ணணும் போல் அப்படின்ட்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம் நிறையா போட்டால் குருமா சூப்பராக வந்துடும் அப்படின்ட்டு நானும் வெங்காயத்தை நிறையா போட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்குனா அது வெங்காய குருமாவாக தான் இருந்துச்சு. சரி, பூரிக்காவது மாவு போய் செய்யலான்னு பார்த்தா அவசரத்தில் அண்டாக்குள்ளே விட்ட கதையாக எனக்கு எல்லாமே சொதப்பல். குருமாவை சரி பண்ணுறதுக்கு இந்த கடலை மாவை கரைச்சி ஊற்றினா சூப்பராக வந்துடும்னு பார்த்தேன். சரின்ட்டு அதை கரைச்சி ஊற்றி பார்த்தா நிஜமாகவே சூப்பராக திக்காக வந்துருச்சு. அப்படியே அதை இறக்கி வச்சுட்டு மாவையும் நல்லா தேய்ச்சி பூரி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துச்சு. அதையும் சூடாக அப்படியே வச்சு நான் செஞ்ச குருமாவை வச்சு சாப்பிட